மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் தான் குரு ராககேது பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி பலன்களை ஒரு வருடாந்திர தொகுப்பா நான் கொடுத்திருந்தேன். நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. போன் பண்ணில ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்திருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கு, சந்தேகம் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நான் கொடுக்குற இந்த ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே 50% பொருந்தும். மிச்சம் 50% உங்க பர்த் சார்ட்ல அந்த யோக பலன் இருக்கா, அந்த தசா புத்தியை வச்சுதான் 100% பொருந்துமான்றதை சொல்ல முடியும். அதனால உங்களுக்கு இப்படி நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே 50 to 60% எடுத்துக்கோங்க. அந்த வகையில தற்போது ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்க, யார் யார் எதுல கவனமா இருக்கணும், யாருக்கு எந்த யோகம் இருக்குன்னு தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த வகையில தற்போது ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது உங்க ராசி அதிபதி புதன் 9ஆம் இடத்துல ரிஷப ராசியிலதான் இந்த மாத தொடக்கம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி அமர்வு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ச்சி அடையுது ஜூன் 6ஆம் தேதி. அப்போ குருவோட இணையுது. உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல நுழையும் போது 1, 4, 7, 10 இந்த கேந்திர ஸ்தானம் எல்லாம் கனெக்ட் ஆகுது. அதாவது 1, 4, 7, 10 இந்த ஸ்கொயர் கனெக்ஷன் ஏற்படுது. இது எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, இந்த குரு புதன் இணைவு எப்படி இருக்க போகுதுன்னா, 10ஆம் இடத்துல நுழையிறதுனால உங்களுக்கு வந்து சடன் சேஞ்சஸ் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க. டக்குனு ஒரு ஆபீஸ்ல மாறிடலாமா, இல்ல அப்ராடுக்கு ட்ரை பண்ணலாமா, இல்ல இந்த வேலையை விட்டு நம்ம தொழில் தொடங்கலாமா, ஃப்ரெண்ட சொன்னானே அந்த ஜாபுக்கு நம்ம மாறிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வந்தே ஆகணும்னு ஒரு அர்ஜென்சி கொடுப்பீங்க. உடனே சடனா முயற்சி எடுத்து இப்பவே மாறிடணும்ன்ற மாதிரி சிந்தனை எல்லாம் எழும்பும். அது எல்லாமே ஓரமா ஒதுக்கி வைங்க. ஏன்னா 7ல சனி இருக்கிறாரு. யாரையும் நம்பி காலை வைக்காதீங்க. ஃப்ரெண்டு சொன்னாங்க அதனால இந்த ஜாப் மாறி பார்க்கலாம், ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணிருக்காங்க அதனால இதை விட பெரிய போஸ்டிங் அந்த ஆபீஸ்ல அந்த இடத்துல கிடைக்கும் அதனால ஜாப் மாறலாம், என் ஃப்ரெண்டு அப்ராடுக்கு போய் நல்ல வேலையில இருக்கான், எனக்கு தெரிஞ்சவங்க அப்ராட்ல இருக்காங்க, அவங்க என் வேலைக்காக முயற்சி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் மாறுறேன். ஏன்னா 10லதான் வந்து குரு புதன் இணைவு இருக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு வேலை பற்றிய சிந்தனை தான் ரொம்ப அதிகமா இருக்கும். வேலையில மாற்றம் இருக்கணும், வேலையில மாற்றம் ஏற்படணும்னு தான் ரொம்ப அதிகமா இப்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க இந்த காலகட்டத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கும். நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு இப்ப கேக்குறீங்களா? இந்த ஒரு மாசம் தள்ளி போடுங்க. இப்ப எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. அதே மாதிரி 7ல சனி இருக்கிறது எந்த ஒரு நபரையும் நம்பி நீங்க வந்து செயல்கள்ல ஈடுபடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா 7ல சனி இருக்கும்போது கூட இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனையை உண்டு பண்ணும். ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிட்டு போவாங்க. ஓகேங்களா? அவங்கள நான் குறை சொல்லல. பட் அவங்க சூழ்நிலை கடைசி நேரத்துல ஹெல்ப் பண்ண முடியாம பேக் வாங்குற ஸ்டேஜ் வந்துரும். அப்படி ஒரு நிலைமை வந்துடும், அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுடும். அதனால யாரையும் நம்பி நீங்க போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மத்தவங்களோட உதவி பெறக்கூடிய காலகட்டமா இல்ல. நீங்களே உங்க சொந்த முயற்சியில நீங்க எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லதா இருக்கு. அதனால மத்தவங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்க, மத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க, அவங்கள நம்பி நீங்க போற காலகட்டம் இது இல்ல. இது ரிலேஷன்ஷிப்லயும் சொல்றேன், வேலையிலயும் சொல்றேன், தொழில இன்னும் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், முக்கியமா ஜூன் மாதத்துல. ஓகேங்களா? சரி, ஜூன் மாதத்துல இவ்வளவு வேலை செய்யறவங்களுக்கு இப்படி இருக்கு. படிப்புக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப மேற்படிப்பு படிக்கணும், ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும், யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கணும், இல்ல நான் பிஜி முடிச்சுட்டா வேலைக்கு போக போறேன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது மேற்படிப்பு படிக்கிறவங்க கண்டிப்பா உங்க ப்ரொஃபஷன் என்னன்றத இப்பவே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு தெளிவான சிந்தனையா இருக்கும். அது நீங்க கரெக்டா உங்களோட கைட்லைன்ஸோட நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபஷனுக்கு எது தேவையோ அதை படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க.
அதே மாதிரி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்களுக்கும் சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். அந்த மாதிரியான காலகட்டமா தான் இருக்கு. இந்த மாதத்துல புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்லா இருக்கு. ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க இந்த காலத்துல மாத்திக்க வேணாம். மத்தபடி லேடிஸ்க்கு எப்படி இருக்கு, பினான்சியலா எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு 2 மற்றும் 9 அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. ஓகேங்களா. மேஷ ராசியில ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அங்கேயே இருக்கிறது அவ்வளவா உங்களுக்கு நல்லதா இல்ல. ஏன்னா உங்களுக்கு தன அதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைவு பெறுறது உங்களுக்கு செலவுகளை அதிகமா உண்டு பண்ணும், பண வரவை தடை ஏற்படுத்தும். சோ இந்த ஒரு மாதத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடைப்படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. சனியும் 7ஆம் இடத்துல இருக்கு, சுக்கிரனும் 8ஆம் இடத்துல இருக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த காலகட்டம் அவ்வளவா நல்லா இல்லைங்க. இந்த ஒரு மாசம் தான். ஏன்னா ஜூன் 29ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷ ராசில இருந்து ரிஷப ராசிக்கு சுக்கிரன் இடம் மாறிடுறாரு. அப்ப உங்களுக்கு அடுத்த மாசம் ரொம்ப நல்லாதான் இருக்கும். இந்த மாசம் உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் தடைப்படதான் செய்யும். வெளியே எங்கேயாவது பணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ராகு கேதுவோட கிரகங்கள் ரொம்ப சுமாராதான் இருக்கு. அவங்களோட பேச்சு ரொம்ப ஆஹா ஓஹோ சூப்பர்னு சொல்ல ரொம்ப பிரச்சனை கொடுக்கணும் இல்ல. ஓகேங்களா. 6-12லதான் ராகு கேது இருக்கு. செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமா உண்டு பண்ணதான் செய்யும். அதே மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் ராகு. ஓகேங்களா. இந்த மாதிரியான காலகட்டத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பெட்டரா இருந்துக்கிறது நல்லது. சோ ஸ்டூடெண்ட்ஸ் தவிர மத்தவங்க எல்லாருமே இந்த ஒரு மாசத்துல பெரிய முயற்சிகள் எடுக்க வேணாம். முக்கியமான முயற்சிகள் எதுவும் எடுக்க வேணாம். அதே மாதிரி கன்னி ராசியினர் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, IUI IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா இந்த ஒரு மாதத்தை தள்ளி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றபடி நேச்சரா செட் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம். இன்னும் கேர்ஃபுல்லா நீங்க உங்களை பாத்துக்கோங்க. மத்தபடி அதே மாதிரி கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவ்வளவா நல்லா இருக்காதுங்க. ஏன்னா சனி 7ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர அலையன்ஸ் உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்காது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது. தனாதிபதி உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கிற சுக்கிரனை 8ல இருக்கிறாருன்றனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அலையன்ஸ் வராது. மேரேஜ் அப்படியே மேரேஜ் அப்படியே நடக்குதுனால அது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பிக்ஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும். சோ இந்த ஒரு மாசம் அலையன்ஸ் பார்க்கறத தள்ளி போடுறது பெட்டர். ஓகேங்களா. மேரேஜ் பார்த்தாச்சு, குழந்தை பார்த்தாச்சு, பினான்ஸ் பார்த்தாச்சு. இப்ப ஹெல்த் கேர் எப்படி எடுத்துக்கணும்னா, நெஞ்சு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டு பண்ணும். ஓகேங்களா. சோ அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ரொம்ப ஃப்ரெஷ் ஃபுட்டு எடுத்துக்கிறது பெட்டர் கன்னி ராசினர். மற்றபடி உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க சமாளிக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. வேலையில புது முயற்சிகள் இப்போதைக்கு இந்த மாதத்துக்கு எடுக்க வேணாம். உங்களுக்கு அடுத்த மாதம் ஓரளவுக்கு யோகமா தான் இருக்கும். அதே மாதிரி பண வரவும் இந்த மாதம் கொஞ்சம் தடைப்படாலும் அடுத்த மாதம் உங்களுக்கு யோகமா தான் இருக்கு. இந்த இரண்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூட்டாளி பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். உங்களோட கூட்டாளி ரிலேஷன்ஷிப் அவங்கள நான் குறை சொல்லல. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அங்க பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட கவனமா செயல்படுறதும் வர பிரச்சனைகளை மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்றதும் ரொம்பவே நல்ல விஷயங்க.